ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று கோயிலுக்கு போனோமில்ல அந்த வ்ளாக் தான். அங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாரில ஃபோனு, கேமரா எதுவுமே யூஸ் பண்ணுற மாரி இல்லைன்னு கொட்டை எழுத்துல எழுதுனாங்க. இருந்தாலும் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் யார் யார் கோயிலுக்கு போனோம்னாக்கா, நம்ம ஃபேமிலி அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் ஃபேமிலி தான். டோட்டலாக ஒரு 10 பேர் கோயிலுக்கு போனோம். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அங்கே பஸ் வந்துட்டு 9:40க்கு தான் ஈரோடு பஸ்ஸு. சரி 9:40க்கு பஸ் ஏறி உட்காந்துட்டு அங்கே ஈரோடு போகிறவங்களுக்கு 11 மணி ஆச்சு. அங்கேயும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம் பஸ் இல்லாமல். பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு எங்கள் நாத்தனார் பொண்ணு வந்துட்டு தம்பிக்கிட்ட விளையாடிட்டு இருந்தா. தம்பிக்கு அதெல்லாம் அதிகமாக கொஞ்ச நாளும் அவனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் இருந்தாலுமே பிடிக்காது. அவங்ககிட்ட ஒரு லிமிட்டாக நம்ம இருக்கணும். அவனுக்கு அப்படி இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். ஒரு வழியாக பஸ் வந்துச்சு. பஸ் ஏறி போயிட்டோம். கோயிலாண்டு வந்துட்டு அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு எதுக்கு பெஸ்ட்டோ இல்லையோ தெரியல, ஆனால் கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோயில் கட்டினவங்களுக்கெல்லாம் சத்தியமாக கையெடுத்து கும்பிடுங்க. ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதான் இந்த கோயில் பார்த்தாக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தமிழ்நாடுலேருந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ நல்ல நல்ல கோயில் அழகாக கட்டியிருக்காங்க. அதனாலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. காலையிலே கோயிலில் ரீச் ஆகிட்டுங்க. அங்கே போயிட்டு காலையில் டீ மட்டும் குடிச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வந்துட்டு குளிக்கிறதுக்கு தாங்க போனோம். அது தாங்க ட்விஸ்ட்டு. ஏதோ பக்கமாக இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போனார் எங்கள் மச்சனை. அது பார்த்தா 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. நடக்கிறோம். அந்த ஆறு மட்டும் வரவே மாட்டேங்குது. எனக்குலாம் பயங்கர கால் வலி. இன்றைக்கி செம்ம காமெடியாக அவர் நினச்சி அவர் மட்டும் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு. ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கோயில் இருக்குது. என் வீட்டுக்காரர் வந்துட்டு அவரும் தம்பி மீத்துக்குட்டி வந்துட்டு தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. நாங்கள் 2 பேருமே குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எங்களால் நடக்கவே முடியல. எங்கள் நாத்தனார் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் இங்கே ஏடிஎம் போயிட்டு வரோன்ட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. ஆற்றுக்கு யாரார் போனோம்னா நானும் என் வீட்டுக்காரர், என் பசங்க, அப்புறம் எங்கள் மாமியார், அப்புறம் அவங்க பேத்தி, அவங்க பையன், அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமாவோட பையன் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தோம் ஆற்றுக்கு. நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போயிருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பக்கமாகவே இருந்துச்சு ஆறு, ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது நடந்து போயிருந்தோம். அங்கேயே வந்துட்டுலமே நாங்கள் அங்கே வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருக்கோம். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வரீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நைட்டில் எடுத்துங்க. அதுவும் தம்பி தூக்கி வச்சுட்டு இருந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம், இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ ஞாபகமாக இருக்குல்ல, அதனால் வீடியோ எல்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த மணலில் தம்பி தூக்கிட்டு நடக்கிறேன் என்னால் நடக்கவே முடியல. கால் மட்டும் பயங்கர கால் வலி. எல்லாருமே நடந்து முன்னாடி போயிட்டாங்க. நான் மட்டும் பின்னாடி தம்பி தூக்கிட்டு பொறுமையாக தான் நடந்து போனேன். என் வீட்டுக்காரர் தூக்கிட்டு போனேன்னா அது மித்துக்குட்டி தூக்கி வச்சுட்டு அவர் பாவம் நடந்து போயிட்டு இருந்தார். அதுலேயும் ஆற்றுல தண்ணி இல்லை, ஃபுல்லாக வற்றி போயிருக்கு. அது மணல்லே வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்துருக்கும். அங்கே போய் பார்த்தாக்கா ஒரு அடி தண்ணி தான் இருக்கும். அதில் தான் எல்லாருமே குளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. சரி நம்ம அதில் குளிக்கலாமே அதில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகும்போது கூட ஒரு ஆள் ஈஸியாக போயிட்டாங்க. வரும்போது சேரீ கட்டிருக்கு. அதுலேயும் தம்பி தூக்கி வச்சுட்டு இருந்தேன். வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ஆற்றுலேருந்து வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் பாதி தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி வந்து கோயிலாண்டு இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, ஆன்லைன் டிக்கெட் வந்துட்டு 6 மணி பூஜை இருக்குல்ல, அந்த டைமுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. 6:15 ஆயிடுச்சு கோயிலுக்கு வரத்தவங்களுக்கும். சீக்கிரமாக வேகமாக போயிட்டு அதில் குழந்தை தூக்கி வச்சுருக்குன்ட்டு தனியாக வழி விட்டாங்க எங்களுக்கெல்லாம். அந்த வழியில் போய் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோம். வெளியே வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே இருக்கிற சாமி வந்துட்டு பெருமாள் சாமி தான். அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம எதையுமே வாங்கக்கூடாதான், வாங்காம தான் வீட்டுக்கு வரணும். ஆனால் அது வந்துட்டு பெருமாள் சாமி தான் வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ கேட்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் திட்டினாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் எதையுமே வாங்கக்கூடாது இந்த கோயிலில் மட்டும் அப்படி தான். சரின்ட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பஸ் எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹோட்டல் கடையில் போய் உட்காந்துட்டு தோசை, இட்லி யாருக்கு என்ன தேவையோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு மறுபடியும் எங்கேயும் சுற்ற முடியாது இல்லையா அப்படின்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் ஆயா பார்த்தீங்கன்னாக்கா ரவை தான் மத்தியானம் செஞ்சாங்க. அதே வந்துட்டு எல்லாருமே பசி எடுத்துச்சு பயங்கரமாக. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உடனே நடந்து எவ்வளோ கால் வலியாக இருந்தாலுமே வந்து சாமி கும்பிட்டதுமே மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு.